பிளாட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். பிளாட்டுங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு நிலம், அதாவது உங்க சொந்த ஊர் வீட்டு மனை. அந்த பிளாட்டுங்கிறது அந்த வீட்டு மனைங்கிறது ஒன்று செங்கல்பட்டில் வாங்கலாம், இல்லைன்னா சிறுசேரியில் வாங்கலாம், இல்லைன்னா ஸ்ரீபெரும்புதூரில் வாங்கலாம். எங்கே வந்து ஒரு growth இருக்குமோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை செக் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அசட் அலோகேஷனில் அது கூட டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் தங்கத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி 2018 நீங்கள் போட்டுட்டு வரீங்க, வெறும் மாதம் 5000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி வந்து ஒரு ETF ஃபண்டில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி என்பிஏ டைமில் நீங்கள் அந்த ETF விற்று நீங்கள் வந்து இஎம்ஐயை சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அசட் அலோகேஷன், அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்டிங். இதை மட்டும் மக்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா கோல்ஸையும் அவங்களால கிளியராக பிளான் பண்ண முடியும். சார், இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் ஃப்ளாட்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ வாங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய டவுன் பேமெண்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாக வந்து அவருடைய வயசு பொறுத்து இருக்கு. அவருடைய ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஜென்ரலாக வந்து டவுன் பேமெண்ட் வந்து 40% வரைக்கும் போகிறது பெட்டர்.